இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிடிஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். இந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமல் இந்த சம்மை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா போன ஷார்ட்ஸில் இங்கிலீஷில் கொஷின் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இந்த வாட்டி தமிழில் சொல்கிறேன். முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர் 100 லிட்டர் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 80 லிட்டருனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் எல்லாத்துலேயுமே இருக்கணுன்ற அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வந்து ஆப்ஷன் வச்சு போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 40 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 80ல் வந்து பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் 2 வாட்டி சமமாக பிரிச்சிடலாம். ஓகே, இதுவும் ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 100 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 100 லிட்டர் வந்து 40ல் பிரிங்க. 40 எத்தனையாக பிரிக்க முடியும்? 2ஆக தான் பிரிக்க முடியும். மீதி வந்து என்ன இருக்கும்? 20 லிட்டர் தனியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த ஆப்ஷன் வந்து வராது. ஓகேவா? சரி சமமாக பிரிஞ்சிடணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிருச்சுனாலே அடுத்ததுக்கு போயிடுங்க. அடுத்தது 30 லிட்டர் இருக்குது. 30 லிட்டர் 80ல் வந்து பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். 30 பிரிக்கலாம், 60 லிட்டர் வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் தான் வருது, 30 லிட்டர் வரல. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஆப்ஷன் பியும் தப்பு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்ஷன் வந்துடுங்க. ஆப்ஷன் சி 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 8 வாட்டி பிரிக்கலாம். 100ஐயும் 10 லிட்டராக பிரிக்கலாம் 10 வாட்டி. 120ஐயும் என்ன பண்ணலாம்? சரி சமமாக 12 வாட்டி பிரிக்கலாம் ஒரே கொள்ளளவோட. அப்போ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த ஆப்ஷனும் செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 20 லிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா 80 நீங்கள் வந்து 4 டைம் சரி சமமாக பிரிக்கலாம். 20 20 20 20ன்னு 4 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 80 லிட்டரை பிரிக்கலாம். 100 வந்து பார்த்தீங்கன்னா 5 டப்பாவாக 5 கலனாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கலாம். 120 லிட்டர் வந்து 20 லிட்டரை சரி சம கொள்ளளவோட எத்தனை வாட்டி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6ஆக பிரிக்கலாம். இப்போ கொஷினில் வாங்க. கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் பாசிபிள்னு தான் கேட்டிருக்காங்க. 10ன்றதும் ஆன்சர் வரும். பட் ஆனால் வந்து லோயஸ்ட் பாசிபிள் தான் 10. அதிகபட்ச கொள்ளளவு சரி சமமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 20.